முக்கிய குடிநீர் ஆதாரங்களாக விளங்கக்கூடிய புழல், பூண்டி உள்ளிட்ட ஏரிகள் நிரம்பி வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் எழில். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இதில் குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள 1236 ஏரிகளில் 499 ஏரிகள் முழுமையான கொள்ளளவை எட்டி இருக்கிறது. 595 ஏரிகள் 50% மேலாக நிரம்பி வருகிறது. இந்த தொடர் மழை காரணமாக இன்று திருவள்ளூரில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலம் நந்தனம் மற்றும் கிருஷ்ணா அணைக்கட்டிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த தண்ணீரானது ஆரணி ஆறு மற்றும் கொஸ்தலை ஆற்றுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த கரையோர பகுதியில் உள்ள மக்கள், தாழ்வான இடங்களில் உள்ள மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக ஊத்துக்கோட்டையிலிருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரானது லட்சுமிபுரம் அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிருஷ்ணா அணைக்கட்டிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரானது பள்ளிப்பட்டு, நல்லாட்டூர் உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக சென்று பூண்டி ஏரி அடைகிறது. அதாவது 1500 கன அடி தற்போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பூண்டி ஏரியில் 3000 கன அடியாக இது சென்றடையும். இதனால் பூண்டி ஏரிக்கு ஏற்கனவே நீர்வரத்து அதிகமுள்ள நிலையில் மேலும் இந்த நீர்வரத்தால் பூண்டி ஏரி கூடிய சீக்கிரம் தற்போது 30 அடி எட்டியுள்ள இந்த பூண்டி ஏரி அதனுடைய முழு கொள்ளளவான 35 அடியை எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த தொடர் மழை காரணமாக பொன்னேரியில் அதிகபட்சமாக 37 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் பொறுத்தவரை சராசரியாக 22 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. இந்த மழை காரணமாக புழல் அடுத்த கதிரோடு பகுதியில் வீட்டின் சுவரிடிந்து ஒரு முதியவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் உள்ள இடங்களில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இவற்றை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாகவும் பேரிடர் மீட்பு குழுவும் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எழில்.